நடக்குது அந்த கூட்டுக்குழு கூட்டத்துல. அறிக்கை வேற 29ஆம் தேதியே இறுதி செஞ்சுருவாங்க. ஃபைனலா ரெடி ஆயிடும். இந்த குளிர்கால பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தாக்கல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது. உண்மை நிலை அதானா? இல்ல இந்த இப்போ இப்போ எந்த தொடர் ஆரம்பிக்க போறது பட்ஜெட் செஷன் அதுல கொண்டு வரணும்னு அரசு தரப்புல இருந்து ஒரு முயற்சி இருக்குது. ஆனா இந்த ரிப்போர்ட்டை பொறுத்து மட்டும் இல்ல இந்த வக்ஃப் சட்டத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாருமே முழுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா இது ஹவுஸ் அதாவது இந்த பில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த கமிட்டிக்கு ஒரு செட்டப் பண்ணி இதை எக்ஸாமின் பண்றாங்க. அண்ட் ஆல் இண்டியா லெவல்ல இவங்க டூர் வேற பண்ணியிருக்காங்க. பல மாநிலத்துக்கு சென்று அந்த சட்டத்தின் மீது கருத்து பல தரப்புல இருந்து கருத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் முதல்ல இருந்தே இதை அப்போஸ் பண்றாங்க. இந்த வக்ஃப் இது சட்டம் வேண்டாம். முதல்ல இந்த சட்டம் எதற்காக, இந்த சட்டத்தின் பின்னணி என்ன, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். அதாவது வக்ஃப்ங்கிறதுனா எந்த ப்ராப்பர்ட்டி இஸ்லாமிய மதத்திற்காக சில இஸ்லாமியர்கள் தானம் செஞ்ச இது லேண்டுன்னு பேரு. அது நவாபா இருக்கட்டும், சுல்தானா இருக்கட்டும், இல்ல ராஜ பரம்பரையா இருக்கட்டும், அங்க தானம் கொடுத்த லேண்ட். ஆனா இந்த லேண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இது பல இடத்துல இருக்குது. இதுல எத்தனை லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் எவ்வளவு இருக்குது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. பல லட்சம் ஏக்கர் கிளைம் பண்றாங்க. அதை தவிர்த்து இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா, பல எந்த இடத்துல கோவில்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட எங்களதுன்னு சொல்றாங்க. இப்ப கர்நாடகால சமீபத்தில் பாத்தீங்க விவசாயிகளுக்கு கூட நோட்டீஸ் போச்சு. தமிழ்நாட்டுல கூட ஒரு பாரம்பரியமா இருக்கிற கோவில் வக்ஃப் நலத்துல இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி பல டிஸ்பியூட் இருக்குது. அதே நேரத்துல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு பல பேர் அந்த இடத்த பிடிச்சிட்டு அதை கமர்ஷியலா யூஸ் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது லக்னோவில் கூட நடக்குது. பல இடங்கள்ல வக்ஃப் கமிட்டி நாங்க தான் சேர்மன், நாங்க தான் பிரசிடென்ட், நாங்க தான் மெம்பர். அண்ட் அதுல பழைய சட்டத்துல ஒரு ஒரு குறை இருக்குது. என்னன்னா, அவங்க வச்சதுதான் முடிவு. இத கோர்ட்ல யாரும் போக முடியாது. இந்த சட்டத்தை மாத்தணும்னு 2013 ஒரு சட்டத்தை மன்மோகன் சிங் கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சி போதே கொண்டு வந்தது. எந்த ஆட்சியில டிஎம்கேவும் ஒரு இதுவா இருந்தது, அங்கம் வகித்தாங்களோ அங்கேயே. ஆமா. சோ இந்த சட்டத்தை வச்சு என்னன்னா பாருங்க, இந்த சட்டத்தோட தேவை எதற்கு, இதுல இது மாதிரி ஒரு சட்டம் தேவையா, இதுல எவ்வளவு நிலம் இருக்குது, எத்தனை நிலத்துல என்க்ரோச்மெண்ட் வேற ஆகி கிடக்குது. வக்ஃப் அமைப்புகளே சொல்றாங்க, இல்ல எங்க பாதி நிலம் எங்கள்கிட்ட இல்ல, பல இடங்கள்ல பல ஊர்ல அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசு தரப்பிலேருந்து என்னன்னா எல்லாரோட ஆப்ஜெக்ஷன்ஸ், அதாவது மத தலைவர்களா இருக்கட்டும், பல மஸ்ஜித்ல இருந்து இருக்கட்டும், பல இடத்துல இருந்து எல்லாரும் அவங்க இது சொல்லட்டும். ஆனா இவங்க என்னன்னா இதை நடத்த விடாம எப்படி தடுக்கணும்னு பாக்குறாங்க எதிர்கட்சிகள். அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு இதை ஒரு இஸ்லாமியர் கன்சர்ன்ட் இஷ்யூ மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள், இது இஸ்லாமியர்களை எதிர்த்து வர ஒரு சட்டம், அவர்களை உரிமைகளை பறிக்கும் சட்டம் மாதிரி அவங்க அரசியல் போகுது. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இதை இதுக்கு தலைமை தாங்கிறவர் ஜெகதம்பிகா பால், அவர் பிஜேபி சார்ந்த மெம்பர் தான். இதை நடத்த விடாமத்துக்கு பல முயற்சிகள் நடந்திருக்கு. இதுல போன மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கலாட்டா பண்ணாங்க, இல்ல எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இனி இந்த தேதியை வைக்காதீங்க, ஒத்தி போடுங்க ஒத்தி போடுங்கன்னு ஒத்தி போடணும்னே இருக்காங்க. ஆனா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மத்த மெம்பர்ஸ் இருக்காங்க, எதிர்கட்சி இல்லாத மத்த மெம்பர்ஸ், அதாவது என்டிஏ மெம்பர்ஸ், அவங்க சொல்றாங்க இந்த சட்டத்தை இதை நம்ம எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்போம், அதுக்கு பிறகு அரசு ஏன்னா திருப்பி மீண்டும் பார்லிமெண்ட்ல தான் வரும், இது இந்த ரிப்போர்ட் பிரசன்ட் ஆகும், அதுக்கு பிறகு இந்த இவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் மாற்றம் தேவையா, எது அரசு கொண்டு வந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றம் தேவையா, இதெல்லாம் அவங்க அப்புறம் பண்ணுவாங்க. ஆனா அடிப்படையா பாத்தீங்கன்னா இதுல பெரிய அரசியல் இருக்குது. இந்த அரசியல்ல இதை ஒரு மைனாரிட்டி இஷ்யூ மாதிரி கொண்டு போறாங்க எதிர்கட்சிகள். அது காரணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க, அவங்க ஓட்டு பேங்க் இருக்குது. அது காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல அசௌதீன் ஓவிசியா இருக்கட்டும், இல்ல திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், இதுல ரொம்ப ஆக்டிவா எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அனைத்து கட்சிகளும் அவங்க மாநிலத்துல ஒரு இஸ்லாமியர் ஓட்டு மேல டிபெண்ட் அவங்க. இது ஒரு இஸ்லாமியர் இஷ்யூ மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதுதான் இதுல அடங்கி இருக்கிற ஒரு சூட்சமம் பாத்தீங்கன்னா. இதுதான் பிஜேபிக்கும் இதுல ஆதாயம் இருக்கு இல்லையா? ஏன்னா டெல்லி தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த முன்னாடியே இவங்க இந்த அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு ராசா சொல்றாரு. இப்ப இவங்க இஸ்லாமியர்களுக்காக அப்படின்னா இப்ப இவங்களோட பார்வையும் வேற, அப்ப இந்துக்களுக்காக அப்படின்ற மாதிரியான அங்கேயே ஒரு டிவிஷன் வருது இல்ல. அப்ப பிஜேபிக்கும் இதுல அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தானே நம்ம பாக்குறோம்.
இல்லைங்க. அதாவது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வக்ஃப்ல ஒரு ரெகுலேஷன் வரணுங்கிறது இது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தபோது இத பத்தி யோசிச்சாங்க. பிஜேபியும் இத பத்தி இதுவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியில வர தேர்தல் 5ஆம் தேதி பிப்ரவரியோட முடிஞ்சிடும். அதாவது 3ஆம் தேதிக்குள்ள அது மேட்டர் ஆயிடும். கேம்பெயின் முடிஞ்சு போயிடும். அதனால டைரக்டா டெல்லிக்கு ரிலேட்டட் இல்ல. ஆனா பிஜேபியோட அடிப்படை இது என்னன்னா, இதுல ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். எதை எடுத்தாலும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. அது யார் சர்வே பண்றது? அப்புறம் இந்த மேட்டர்ல கோர்ட்டுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற சட்டத்துல. கோர்ட் இன்டர்வீன் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம மாத்தணும். இப்ப பாருங்க, இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வரலன்னா வேற ஏதாவது அரசு கொண்டு வந்ததுன்னா பல பேர்கள் சொல்லுவாங்க இது இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவை, ஒரு ரெகுலேஷன் தேவை. ஏன்னா பாருங்க, இதுல பெனிஃபிட் ஆறது இஸ்லாமியர்கள் இல்ல. அதாவது சாமானிய இஸ்லாமியர்களுக்கு இதுல எந்தவித லாபம் கிடையாது. அதுல ஹாஸ்பிட்டல் கட்டினாங்களோ ஒரு சேரிட்டி நடத்துறாங்களோ அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. அங்கங்க லேண்டை பிடிச்சி வச்சு வக்ஃப் கமிட்டிங்கிற பேர்ல சில பேர் அதை பிடிச்சி வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க, கமர்ஷியலா யூஸ் படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பல மாநிலத்தில் இந்த குற்றச்சாட்டு வருது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஒழுங்கா நடக்குதா, எது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, சர்வே ஆயிடுச்சா, அப்புறம் அந்த சமுதாயத்தினருக்காக என்ன இதை யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது பண்றாங்களா, இந்த கேள்வி எல்லாம் வருது. சரி. அப்படியே டெல்லி தேர்தலுக்கு போனோம்னா பயங்கரமான ஒரே மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம். ஒரு உச்சகட்டமா கெஜ்ரிவால் அவர்களை கொல்லவே வந்து பிஜேபியும் டெல்லி போலீஸும் சதி பண்றாங்கன்னு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஆதிஷி ஒரு பெரிய குற்றச்சாட்டை கிளப்புறாங்களே, என்ன அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு? இல்ல இல்ல ஷாம்லா, டெல்லி எலெக்ஷன் இந்த தடவை முதல் முறையாக அவர் 2013ல இருந்து களத்துல இருக்காரு. அதாவது முதல்ல கண்டெஸ்ட் பண்ணாரு, ஜெயிக்கல, நம்பர் கம்மியா வந்தது, காங்கிரஸ் அவரை சிஎம் உட்காத்தி வச்சாங்க. பிறகு 2015 நடந்த தேர்தலில் நல்லா அமோக வெற்றி பெற்று வந்தாரு. 70 சட்டசபை தொகுதியில 67 ஜெயிச்சார், அவங்க கட்சி ஜெயிச்சது. பிறகு 2020ல பாத்தீங்கன்னா 62 ஆச்சு. இப்ப 24ல பாத்தீங்கன்னா பழைய இது அவருக்கு இல்லை. இப்போ அதாவது அவரோட இமேஜ்ல ஒரு டென்ட். அதை தவிர்த்து கடந்த 5 ஆண்டு காலம் டெல்லியில அவர் அரசு செயல்பட்ட முறை, ஊழல் குற்றச்சாட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை அவருக்கு நிஜமாவே எதிர்நீச்சல். இது அவருக்கு எதிர்நீச்சலா, அவர் கட்சிக்கு எதிர்நீச்சலா பாத்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே தன்னால கொண்டு வந்துட்டார். இந்த தேர்தலை அவர் கேஜ்ரிவாலோட தேர்தல் மாதிரி பண்ணிட்டார். ஆம் ஆத்மி பார்ட்டி தேர்தலோட இது தன்னோட தேர்தல். ஏன்னா அந்த கட்சியோட ஸ்லோகனா இருக்கட்டும், கேம்பெயினா இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா எல்லாமே கேஜ்ரிவால், மீண்டும் கேஜ்ரிவால். அதுதான் அவர் ஒரு கேம்பெயின் இஷ்யூவை கொண்டு போய் தன் மேல போக்கஸ் கொடுத்துட்டார். அதுக்கு காரணம் அவர் போன வருடம் சிறையில இருந்தது. சிறையில இருக்கும்பொழுது முதல்வர் பதவி விடமாட்டேன்னு சொன்னது. அதுக்கு முன்பாக அவரோட கூட இருந்த தலைவர்கள் மணிஷ் சிசோடியாவா இருக்கட்டும், இல்ல சத்யேந்தர் ஜெயினா இருக்கட்டும், அவங்களும் சிறையில இருந்தாங்க, ஜாமீன்ல வந்தாங்க. இவரு ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. அந்த ஜாமீன்ல கூட கண்டிஷன் இருக்குது. என்ன, முதல்வர் அலுவலகத்துக்கு போக முடியாது, முதல்வரோட கோப்புகளை பார்க்க முடியாது. இந்த ஜாமீன் கண்டிஷன்ல தான் வந்திருக்காரு. மீண்டும் டெல்லி எலெக்ஷனில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சதுன்னா இவர் திருப்பி முதல்வர் ஆனா இந்த கண்டிஷன்லாம் திருப்பி வரும். நடுவில் திருப்பி இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக முடியும். இந்த கண்டிஷன்லாம் எடுத்து விட்டுருங்க, நான் திருப்பி முதல்வர் ஆயிட்டேன், நான் பதவி எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாத வரும். அதே நேரத்தில் இவர் என்ன அத்திஷியை உட்காந்து வச்சுட்டு, அத்திஷியை வந்து முதல்ல சொன்னாரு நான் ஒரு மகளிர் முதல்வரை கொடுத்துட்டேன், விமன் சிஎம் அப்படி இப்படின்னாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, இல்ல இது எனக்கா ஸ்டாப் கேப் தான், நான் தான் மீண்டும் வரப்போறேன். இதுல இந்த 5 ஆண்டு காலத்துல பாருங்க, அவர் கட்சி முன்ன மாதிரி இல்ல. அவர் கட்சிக்குள்ள பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. சில தலைவர்கள் வெளியில போயிட்டாங்க, அவர் கூட அமைச்சரா இருந்தவங்க போயிட்டாங்க. அதனால அவருக்கு இந்த தரம் நல்ல மூச்சு வாங்குது, எதிர்நீச்சல் பிளஸ் மூச்சு வாங்குறது. இதுல காங்கிரஸ் கட்சி பாருங்க, அதுலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காங்கிரஸ் கட்சி ஒரு 5-6 மாசம் முன்னாடி ஒன்னா போட்டியிட்டு பாராளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சது. காங்கிரஸ் கட்சியும் சரி, ஆம் ஆத்மி பார்ட்டியும் சரி. 7க்கு 7 சீட்டு பிஜேபிக்கு போயிடுச்சு. டெல்லியில இருக்கிற 7 சீட்டும். அது போன பிறகு காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியை திட்டாங்கன்னா, ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இப்ப தனியா போட்டிடுறாங்க. இந்த தனி போட்டியிடுறதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இப்ப என்ன காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்க, அதுவும் டெல்லி தலைவர்கள் ஃபீல் பண்றது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம பொசிஷன் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே கேஜ்ரிவாலால் தான் நம்ம வந்தோம்.
கேஜ்ரிவால் காங்கிரஸை தாக்கி 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 நம்மள ஒரு ஊழல் கட்சின்னு ஒரு பேரை கட்டி டப்பா கட்டி விட்டாங்க. அதுல நம்ம வெளிவர முடியாம இதற்கு இடையே ஒரு பிஜேபி எதிர்க்கிறதுனால 2013 நம்ம தான் முதல் முறை உட்காத்தி வச்சோம் ஆட்சியில. அதுக்கு பிறகு அவர் தனியா போட்டிட்டு அமோகமா வெற்றி பெற்றாரு. நம்மள ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு டெல்லியில. இதோட பைத்தியகாரத்தனமா நம்ம போய் பாராளுமன்றத்துல அவரோட கை கொடுத்தோம். இல்ல அவருக்கு இருந்த இதெல்லாம் நம்ம மேல வந்துருது. இவ்வளவு குற்றச்சாட்டு வேற இருக்குது. முதல் 5 ஆண்டு காலம் அவர் செயல்பட்ட மாதிரி அவர் அதுக்கப்புறம் செயல்படல. ஊழல் அதிகமாயிடுச்சு. அதாவது அந்த சாராய பாலிசி வச்சு ஊழல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொந்த வீட்டுக்கு பிளாக்ஸ்டாஃப் ரோடுங்கிறது டெல்லி சீஃப் மினிஸ்டரோட ஆபிஷியல் ரெசிடென்ஸ். அந்த பங்களாவை புதுப்பிக்கிறேன்னு போயிட்டு ஒரு 3 கோடி ரூபாய் லாட் ஆயிடுச்சு. அதுல 33 கோடி ரூபாய் செலவச்சிருக்காரு. அதுல அவர் மனைவி தான் மேடம் சிஎம் சொல்லிட்டு டைல் போடுவது, இதை பண்ணுவது, அதை பண்ணுவது, உள்ள பர்னிச்சரு, வுட் ஒர்க்கு, அது இதுன்னு எக்கச்சக்கமா செலவழிச்சாச்சு. ஆட்டோமேட்டிக் டாய்லெட்டு. இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ ஆயிடுச்சு ஷாம்லா. அங்கங்க பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க, மாடல் வச்சிருக்காங்க. இந்த இவரோட பங்களா மாடல், அதுக்கு பேர் வேற கொடுத்திருக்காங்க, ஷீஷ் மஹல்ல கண்ணாடி மாளிகை. அங்கங்க இதை வச்சிருக்காங்க. அத மாடல் 26 இடத்துல டெல்லியில வச்சிருக்காங்க. இவர் தான் ஏழைக்கா வேலை செய்வரா, இவர் தான் சாமானியருக்கா வேலை செய்வரா. அதனால இந்த தடவை அவருக்கு கொஞ்சம் பேக்ஃபுட்ல இருக்காரு. இதுல அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது. என்னன்னா, காங்கிரஸ் தீவிரமா இறங்கிட்டு வச்சுங்க. அதாவது டெல்லியில ஒரு 10-15 தொகுதி இருக்குது, எங்க இஸ்லாமியர்களோட ஓட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்குது, ரொம்ப இன்ஃபுளுன்ஷியல். இது காங்கிரஸ் ரொம்ப வேகமா வேலை செஞ்சதுன்னா இவரோட கட்சியோட இது ஓட்டு இங்க அங்க போயிடும், காங்கிரஸுக்கு போயிடும். அப்படி போச்சுன்னா இவருக்கு பாதிக்கப்படும். பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு 50% மேல கிடைச்சது. அதாவது டோட்டல் ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு 50% தாண்டித்தான் 7 ஜெயிச்சாங்க. அதை ரிப்பீட் பண்ண முடியுமா பிஜேபிக்கு? அது ஒரு கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, இவருக்கு முன்ன 40க்கு மேல இருந்தது போன தேர்தலில் 20ல. அதை இவர் இது பண்ண முடியுமா, அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? அடுத்த கேள்வி. காங்கிரஸோட சீட்டு ஜெயிக்குதோ இல்லையோ, காங்கிரஸ் ஓட்டு ஏறிச்சு வருங்க, அது ஆம் ஆத்மியில தான் குறையும். அப்படி ஒரு 5%, 6% குறைஞ்சுன்னா இவருக்கு சீட்டு பாதிக்கும். அதனால அவருக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா, அதனால இந்த குற்றச்சாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எலெக்ஷன் கமிஷன் செயல்படல, இது சரியில்லை, அது சரியில்லை. பஞ்சாப் போலீஸ் வந்து மாத்தினாங்க, குஜராத் போலீஸையே கொண்டு வந்தாங்கன்னு கேக்குறாரு. இப்ப இன்னைக்கு கூட பிரஸ் மீட் அப்படின்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதனால அது எதனால இப்ப அந்த மாற்றம் எதனால, அந்த போலீஸ் மாற்றம் எதனால நடந்தது? இல்லைங்க, அதாவது முழுமையாக டெல்லி தேர்தலுக்காக பஞ்சாப்ல அவங்க அரசு இருக்குது. இந்த பஞ்சாப் முதல்வர், அங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் நிறைய பணம் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க, டெல்லியில செலவழிக்கிறதுக்காக, கட்சிக்காக கொண்டு வராங்க. அதை தவிர்த்து அவங்க ஒண்டி வருது இல்லை, அவங்க கூட ஒரு பட்டாளமே வருது. இதுல பல பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடுல இருந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் டெல்லி வர வச்சுக்காங்க, அவருக்கு இருக்கிற எக்ஸ் கேட்டகரியோ ஒய் கேட்டகரி செக்யூரிட்டினா அந்த மினிமம் கூட வரவும் வருவாங்க, பாக்கி டெல்லி போலீஸ் அரேஞ்ச் பண்ணும். தமிழ்நாடு போலீஸோட கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆனா பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் டெல்லி போலீஸ் கோஆர்டினேட் பண்ணும். எந்த முதல்வர் வந்தாலும் சரி, இது டெல்லி போலீஸ் விஐபி கண்ட்ரோல்ல அதை இது பண்ணுவாங்க. அது பெட்ரோலா இருக்கட்டும், ஏரியா கிளியரன்ஸா இருக்கட்டும், மினிமம் செக்யூரிட்டி யார் யாருக்கு எப்படி ஐபி போட்டு வச்சிருக்காங்களோ செக்யூரிட்டி த்ரெட், அது மாதிரி இருக்கும். இது நார்மல் ருட்டீன். ஆனா இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்களோட கூட ஒரு 10-15 வண்டி வருது. அப்ப டெல்லி போலீஸ் கேட்கறேன், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எப்படி இப்படி வர்றீங்க? அதனால அவங்க லெட்டர் எழுதினாங்க பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு சொன்னாங்க, இவ்வளவு நீங்க வண்டி எடுத்துன்னு வர முடியாது. அதாவது என்ன, கேம்பெயின்லயும் வர்றாங்க. அப்ப டெல்லி உங்களுக்கு தெரியும், எங்க பார்த்தாலும் ஜாம், எங்க பார்த்தாலும் ரோட்ல டிராபிக் பிரச்சனை. அதுல இவங்க வண்டி ஒரு 20 வண்டி வருது ஒரு அமைச்சரோட, அவங்களோட பாதுகாப்புக்காக. அதுக்கு பின்னாடி இது வரும்போது இவங்க டெல்லி போலீஸ் எழுதினாங்க. எழுதின பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல we will follow the guidelines. அதுல இவருக்கு கடுப்பு, நம்ம தலைவர்கள்லாம் பஞ்சாப்ல இருந்து நமக்கு உதவியாக வர்றாங்க, இவங்க எதுக்கு தடுக்கிறாங்க? குஜராத் போலீஸ் இங்க தேவை கிடையாது. இதுக்கு முன்பு ஒரு சில நாட்கள் முன்பு என்ன நடந்ததுன்னா, நம்ம சந்தீப் தீட்சித் இருக்கார் பாருங்க, ஷீலா தீட்சித் மகன், அவர் தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து நம்ம கேஜ்ரிவாலுக்கு எதிர்த்து புதுதில்லி சீட்ல போட்டியிடுறார்.
அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. என்னன்னா, பஞ்சாப் போலீஸோட இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் காங்கிரஸ்காரங்க மேல இது பண்றாங்க, கண்ணு வச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்றோம் பார்த்துட்டே இருக்காங்க. எங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா டெல்லியில பொறுத்த மட்டும் கேஜ்ரிவால் கிட்ட போலீஸ் கிடையாது. போலீஸ் வந்து உள்துறை அமைச்சகம், மத்திய ஹோம் மினிஸ்ட்ரிக்கே வருது. அதனால இவருக்கு போலீஸ் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் ஆட்கள் தேவை. அதனால பஞ்சாப்ல இருந்து ஆளை வச்சுட்டு இங்க எல்லார் மேலயும் இது பண்றாங்க, எதிர்கட்சிகள் மீது எல்லாம் ஸ்பை பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு காங்கிரஸ் தலைவர் வச்சாரு. இதுல பிஜேபி 3 மேனிபெஸ்டோ கொடுத்துட்டாங்க. அதுல பயங்கரமா இருக்கே சார். இப்ப மாறி மாறி ஒரே வாக்குறுதி மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு டெல்லி மக்கள் மேல. அதுவும் மகளிர் மேல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா 2500 2100ன்னு அப்படியே பண மழை தான் பொழியுது. 500 ரூபாய் எல்பிஜி சிலிண்டருங்கிறாங்க, பல விஷயமா சொல்லிட்டே இருக்காங்க. 21,000 மெட்டர்னிட்டி பெனிஃபிட், 21,000 ரூபாய் பிஜேபி. எங்க போய்கிட்டு இருக்கு? ஏன்னா மத்திய பிரதேசத்துல ஒருவேளை அந்த ஸ்கீம்காக தான் வெற்றி அப்படின்னு பிஜேபி கம்ப்ளீட்டா நினைச்சு ஃபுல்லா இறங்கிட்டாங்களா? தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவோன்னு. நீங்க அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த டெல்லி தேர்தல் யார் எவ்வளவு கொடுக்குறா, யார் எவ்வளவு கொடுப்பாங்க, யாரை நம்பி ஓட்டு போட்டா அப்புறமும் தந்துட்டே இருப்பாங்கன்னு தான் இந்த டெல்லி ஓட்டர்ஸ் மத்தியில இதான் ஓடிட்டு இருக்கு. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆப்பு வந்ததுல இருந்து இதை ஆரம்பிச்சாங்க. இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இலவச இது அது இதுன்னு பண்ணாங்க. அது எல்லாம் ஃப்ரீ பண்ணி என்ன ஆச்சு, அது ஒரு இஷ்யூ. என்னன்னா குடிநீர் ஃப்ரீயா வருது, 21,000 லிட்டர் ஃப்ரீயா வருது. ஆனா அது குடிக்கிற நிலைமையில இல்ல. அது குடிநீரா இல்ல. அது ஒரு இஷ்யூவா இருக்குது. இப்ப பிஜேபி பாருங்க, முதல்ல பிரதமர் இதுக்கு எதிர்த்து இருந்தார். இந்த மாதிரி அரசியல் செய்ய வேண்டாம், நல்ல அரசியல்னா நல்ல பொருளாதாரம். பட் இமாச்சல் பிரதேஷ்ல பிஜேபிக்கு காங்கிரஸ் எக்கச்சக்கமா ப்ராமிஸ் பண்ணாங்க. அது பிரியங்கா காந்தியோட கேரண்டி வேற சொன்னாங்க. அதுக்கு பிறகு கர்நாடகால அதே மாதிரி கேரண்டி, தெலங்கானால கேரண்டி. அது ஜெயிச்ச பிறகு பிஜேபி தலைமை மீது ஒரு பிரஷர். என்னது எல்லாரும் கொடுக்கறேன்னு சொல்றாங்க, நம்ம ஒண்ணு கொடுக்கலன்னா எப்படி நடக்கும், நம்மளும் ஏதாவது தரணும். அந்த பிரஷர் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரஷர்ல தான் நீங்க என்ன பாத்தீங்க, சத்தீஸ்கர் தேர்தலையும் சரி, மத்திய பிரதேசத்திலயும் சரி, மகாராஷ்டிரா கொண்டாடியே ஆரம்பிச்சிட்டாங்களே, அது கிடுகிடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது கொடுக்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. சீக்கிரம் ஜூலைல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல நவம்பர்ல தேர்தல் நடந்துச்சு, ஆனா ஜூலைல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இப்போ 3 மேல் பிஜேபியோட பெரிய ப்ராமிஸ் என்னன்னா, இதுவரை என்ன ஆம் ஆத்மி பார்ட்டி அரசு கொடுத்துட்டு இருக்கோ அதை தொடர்ந்து நாங்க கொடுப்போம், நன்னாவே கொடுப்போம், ஊழல் இல்லாம கொடுப்போம். அதுதான் முதல் அஷூரன்ஸ். ஏன்னா கேஜ்ரிவால் என்ன சொல்லிட்டு போறாரு, பிஜேபி ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நின்று போயிடும், நிப்பாட்டிடுவாங்க, ஒண்ணுமே கிடைக்காது. அமித்ஷா சொல்றாரு புது குடியிருப்பு கட்டி தருவோம் எங்க ஸ்லம்ஸ் இருக்கும்னு. கேஜ்ரிவால் கவுண்டர் என்ன சொல்றாரு, பிஜேபி வந்தாலே இருக்கிற எல்லாரையும் வீட்டை விட்டு கிளப்பி விட்டுருவாங்க, எல்லாத்தையும் இடிச்சிருவாங்க, ஸ்லம்ஸே இருக்காது. சோ இது நெரேட்டிவ்க்குள்ள ஒரு காம்படிஷன் நடக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பிஜேபி இதுல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. ஏன்னா லோக்சபா தேர்தல் 50% மேல வந்து சொன்னேன் பாத்தீங்களா, அதை எப்படியாவது இது பண்ணணும்னு. ஆனா ஒண்ணு ஷாம்லா, இந்த தரம் கேஜ்ரிவாலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஓட்டு இருக்கு பாத்தீங்களா. அதாவது இந்த ஸ்லம்ஸ்ல இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க, யாருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கோம் அவங்களோட சப்போர்ட் எப்போதும் உண்டு அவருக்கு. ஏன்னா அவர் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சார், முதல்ல கொடுத்தவர் மேல ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனா அதே நேரத்துல ஊழலையும் பார்த்துட்டாங்க. கொடுக்க ஆரம்பிச்சாரு, ஆனா அதெல்லாம் கொடுக்கறதுலயும் ஊழல்கள் இருக்கு, எல்லாருக்கும் போல, சில பேருக்கு போறது. அப்புறம் நிறைய செலவு செய்யப்பட்டது. ஓரொரு மொஹல்லா, அதாவது ஓரொரு ஏரியால லொக்காலிட்டியில ஒரு கிளினிக் வைப்போம்னு சொன்னாங்க. அது சில இடத்துல செயல்பட்டது, சில இடத்துல செயல்படல. சில இடத்துல பேப்பர்ல செயல்படுறது மாதிரி இருக்கு, ஆனாங்க ஒரே ஊழல். இதே மாதிரிதான் டெல்லி கவர்மெண்ட் நடத்தும் அரசு மருத்துவமனைகள். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல ஒழுங்கா ஓடுற, சில இடத்துல ஓடல. சோ இந்த தடவை இஷ்யூல என்னன்னா, கேஜ்ரிவாலுக்கு கடந்த 2 ஆண்டு காலம் அரசியல்லே போயிடுச்சு டைம். அவர் தன் கட்சியை வளர்க்கணும்னு கிளம்பிட்டார். 2ஆம் தரம் திருப்பி வந்த பிறகு கட்சியை வளர்க்கணும், பிஜேபியை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளும் மாநிலங்களை ஒரு மாநிலமா பிடிக்கலாம்னு பார்த்தாரு. அதுலதான் ஊழல் ஆச்சு. இந்த உங்களுக்கு சாராயம் பாலிசி கொண்டு வந்து அது அப்புறம் தள்ளி போட்டு அதுல
பணம் கொஞ்சம் பரமாறி அந்த பணம் பஞ்சாப் தேர்தலையும் கோவா தேர்தலையும் அந்த பணம் போய் அதுல சிபிஐ கேஸ் இடி கேஸ் எல்லாம் ஆச்சு. அதுக்கு பிறகு அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவரோட ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள என்னன்னா, இவர் எதுக்கு உப்புக்கு சப்பானி அத்திசி உட்காத்தி வச்சாரு. அதுல கூட பாருங்க, அந்த சீஷ் மேல வித்து அவரே ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி பண்ணாரு அத்திஷிக்கு. இப்போ அங்க போய் தங்கிக்க, நான் கிளம்புற மாதிரி 2 பை தூக்கின்னு கிளம்பினாரு. அதுக்குள்ள சென்ட்ரல் சிபிடபிள்யூடி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு உரிமை கிடையாது உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு. நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க, அத்திசி உட்காத்தி வச்சீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போட்ட கண்டிஷன்னால, பெயில் கண்டிஷன்ல. அதுக்கு பிறகு நீங்க வந்து எங்கள்கிட்ட சரண்டர் பண்ணணும். நாங்க அவங்க முதல்வர்னா நாங்க திருப்பி அலாட் பண்ணுவோம். இதுல அத்திசி சொன்னாங்க சாமான்லாம் தூக்கி வெளில பண்ண. ஏன்னா அத்திசிக்குள்ள மனசுல என்னன்னா, நம்ம உள்ள போய் அங்க உட்கார்ந்துட்டோம்னா அவரோட பங்களோல இது கேஜ்ரிவாலுக்கே பிடிக்காம போயிடும்னு அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஓ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆறேன்னு. ஸோ அதனால அவங்க உள்ள நுழையல. அந்த தனக்கு தனியா கிடைச்ச பங்களோ இருக்கு, அமைச்சரா கிடைச்ச பங்களோ, அதுலயே செயல்பட்டு இருந்தாங்க. திருப்பி என்ன சொன்னாங்க, நான் வந்துட்டா இவர் விட்டு கொடுத்துருவேன், நான் வந்து ஒன்லி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். இதுல இந்த மஹலை பத்தி இவர் என்ன, இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி நடுவில் பண்ணி பார்த்தாங்க. என்ன, பிஜேபி சொல்வதோ மத்திய அரசு சொல்வதோ முழுக்க போய், அந்த மாதிரி சீஷ் மஹல்ல ஒண்ணுமே கிடையாது, அது இப்ப திறந்து காமிங்க இவங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, கேஜ்ரிவால் இருக்கும்போது ஏன் திறந்து காமிக்கல? அதை தவிர்த்து ஷாமலா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள என்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ்னா, அந்த சோத்தி மலிவால் இவருக்கு நெருங்கிய ஒரு தலைவர் இருந்தார், அவர் ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. அதுக்கு பிறகு அவர் வீட்டிலேயே அவரை கேஜ்ரிவாலோட ஒரு செக்ரட்டரியா அவங்கள அடிச்சாங்க. அவர் மேல வன்முறை சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திலே பாருங்க, டெல்லி மக்கள் மத்தியிலேயே ஒரு இது இருக்குது. அதாவது கேஜ்ரிவால் கூட இருக்கிறவங்க, கேஜ்ரிவாலுக்கு மற்ற தலைவர்கள் நிலைமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தரம் கேஜ்ரிவாலுக்கு ஒரு டென்ஷன் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஷாம்லா, அத என்னன்னா 67 முதல்ல வாங்கினாரு, 15ல் அது 62 ஆச்சு. இப்போ 2020 62 ஆச்சு. இப்ப 2025ல் 20 சீட்டு தோத்தா கூட வச்சுப்போம், இல்ல 25 சீட்டு போயிடுறது. போனா கூட மெஜாரிட்டிக்கு மேல கொஞ்சம் இருக்கலாம். அதாவது டெல்லியில 70 டோட்டல் சீட்ஸ்னா உங்களுக்கு தேவை 36 தேவை, ஜஸ்ட் ஹாஃப் வே மார்க், நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். இவருக்கு சீட்டு கம்மியாச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் காங்கிரஸுக்கு 1-2 சீட் இருக்குது, அப்ப காங்கிரஸ் யாரை சப்போர்ட் பண்ணும்? திருப்பி மீண்டும் கேஜ்ரிவால் சப்போர்ட் பண்ண வரலாம். இந்த இது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது கேஜ்ரிவாலுக்கு கஷ்டமா இருக்குது, எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு சீட் இவர் லூஸ் பண்ணுவாரு. அப்படி லூஸ் பண்ணார்னா, எந்த காங்கிரஸ் இப்ப இவரை தீவிரமா எதிர்க்கிறதோ அவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறது கேஜ்ரிவாலுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு போஸ்டர் போட்டாங்க, அயோக்கிய தலைவர்கள் யாருங்கிறதுல அதுல இவரோட பேரையும் போட்டாங்க, ராகுல் காந்தி போஸ்டரையும் போட்டு ஒட்டாங்க, டிஸ்ஆனஸ்ட் லீடர்ஸ். கேஜ்ரிவால் தான் ஆனஸ்ட், பாக்கி எல்லாரும் டிஸ்ஆனஸ்ட்ல அது ராகுல் காந்தி போட்டோ இருக்குது. இதற்கு பிறகு திருப்பி வருவாங்களான்னா வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பதுதான் மெயின். இல்ல அப்படின்னா கரெக்டா அந்த நேரத்துல அந்த பாயிண்ட சொல்லி ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படித்தான் நம்ம பாக்குறோம் சினாரியோவை. அதே நேரம் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநரோட குடியரசு தின உரை என்ன ரொம்ப கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, அது அந்த நேரத்துல இதை பேசியிருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. உண்மையிலேயே அவங்க திமுக குற்றம் சாட்டுவது போல இது வந்து ஒரு அரசியல்வாதியோட ஸ்பீச் மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இப்ப பெட்டர் அவர் அரசியலுக்கே வந்துருட்டோம், ஆளுநர்ல இருந்து பதவி விலகின்னு மதிவேந்தன் அமைச்சர் வந்து சொல்றாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த நேரத்துல எதற்காக இந்த உரை நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா 2 நாள் முன்னாடி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு இதே ஆளுநர் வந்து பேசினதை பார்க்க முடிஞ்சது. பார்த்தாக்கா இங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க தங்கள் குழந்தைகளை இங்க அனுப்பிச்சிட்டு அப்படின்லாம் பேசினாரு. பாத்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு உரையை பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் எப்படி புரிஞ்சதுன்னா, நான் ராஜ்பவனோட முழு இது டெக்ஸ்டே படிச்சேன். அவர் பத்திரிகையில வந்திருக்கு, இதுவா வந்திருக்கு. அவர் என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தேன். அதை படிக்கும் போது எனக்கு என்ன பட்டுதுன்னா, மாதம் இவர் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் அனுப்புறாரு. அந்த ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. தமிழ்நாடு நிலைமை குறித்து அவர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு ஷாம்லா, ஒரு பக்கம் சொல்லலாம் இவர் ஏன் இந்த மாதிரி பேசுறோன்னு.
இன்னொன்னு இவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை டைரக்டா தமிழ்நாடு அரசால கான்ட்ரடிக்ட் பண்ண முடியறதா இல்லையாங்கிறதா கொஸ்டின். ஏன்னா அவருக்கு அவர் பாலிடிக்ஸ் பண்றாரு, அரசியல் பண்றாரு, அது சரி. பட் அவர் சொல்ற மேட்டர்ல பாருங்க, ஒண்ணு கல்வித்துறை பத்தி பேசியிருக்காரு. அது உயர்கல்வியா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அதோட நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு, பசங்க படிச்சுட்டு வர பசங்களோட என்ன லேர்னிங் எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது. ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஏன்னா தமிழ்நாடு சட்டசபையில சான்சலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, ஆளுநருக்கு, அதாவது இப்ப புது டிராஃப்ட் கூட வந்திருக்கு யூஜிசி கைட்லைன், அதை எதிர்த்து கூட மசோதா பாஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு அசெம்பிளியில. அதுல இவர் சொல்றது என்னன்னா, எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த பாதி யூனிவர்சிட்டியில என்னன்னா வைஸ் சான்சலர் கிடையாது, ரெஜிஸ்ட்ரார் கூட கிடையாது, சில யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் ஃபண்ட்ஸே போகல, சில கல்லூரிகள்ல டீச்சருக்கு சம்பளமே தரப்படல. இதுல பல விஷயம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் மத்த விஷயம் சொல்ற தீவிரவாதிகளுடைய புகலிடமா மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடுன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா இவங்க தரப்புலயும் நியாயமான கேள்விகள் இருக்கு. பல்கலைக்கழகங்களுக்கு நிலம் கொடுக்கறதுல இருந்து, ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து மாநில அரசுகள் செய்யும் பொழுது எதற்காக துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் மட்டும் இல்லையா? ஏன் வேந்தராகிற அதிகாரம் ஏன் முதலமைச்சருக்கு கொடுக்க கூடாது? எதற்காக ஆளுநர் அந்த இடத்துல இருக்கணும்? இப்படின்ற கேள்விகளும் ஒரு நியாயமா தானே படுது. இல்ல அது நியாயங்க. பட் அதே நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாடு கல்லூரியுடைய இந்த நிலைமை இருக்குதா இல்லையா? இவர் சொல்வது உண்மையா பொய்யா? அந்த மேட்டர் ஒன்றும் இல்ல. அவர் சொல்றதெல்லாம் பாருங்களேன், 75% நம்ம ஹைஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க செகண்ட் ஸ்டாண்டர்டோட இதை படிக்க முடியலங்கிறாரு. கணக்கு வந்த விஷயம் தான் அது இது பண்ண முடியலங்கிறாரு. அதுல அப்புறம் அவர் சொல்றாரு 25 லட்சம் பசங்க படிக்கிறாங்க, 20 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு சேலரி கிடையாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அதாவது 10 யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரார் கிடையாது, இவரே கிடையாது, அதை நடத்துகிற ஆள் கிடையாது, எல்லாம் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி எஜுகேஷன் தான் நடத்துறாருன்னு. இது 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 உண்மையா பொய்யா? இல்ல அவருக்கு அரசியல் காரணம் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அரசியல் காரணம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கல்லூரியின் நிலைமை என்ன, தமிழ்நாடு ஸ்கூல்ல படிப்போட நிலைமை என்ன, அதுல அப்புறம் பாருங்க, இவர் ஆரம்பிக்கும் போது சில விஷயம் பாசிட்டிவா சொல்றாரு, அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோமா? முதல்ல பாசிட்டிவா சொன்ன விஷயம் பார்ப்போம், அதை சரியா ஹைலைட் ஆல. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல எம்எஸ்எம்இ செக்டர்ல நாட்டிலே தமிழ்நாடு டாப் ஆயிருக்குங்கிறாரு. ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, முத்ரா லோன், தமிழ்நாட்டுல முத்ரா லோனுங்கிறது சிறு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 1,50,00,000 இது விநியோகம் ஆயிருக்கு. அந்த லோன்ல 50% பெண்மணிகள். இது பாசிட்டிவ் விஷயம் சொல்லியிருக்காரு அவர், பாசிட்டிவ் விஷயம் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கு, பசங்க சேர்வது நல்லா இருக்கு, ஆனா அவுட்கம், லேர்னிங் அவுட்கம், அது ஒரு பாராமீட்டர். என்ன படிச்சுட்டாங்க, என்ன படிச்சிட்ட பிறகு என்ன கலை அவங்களுக்கு வந்தது, அதை பார்க்கும் பொழுது டெபிஷியன்சி இருக்குது. ஸோ அதனால ஃபேக்ட்ஸ்ல பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த அதே மாதிரி பாருங்க இது இருக்குது. இப்போ அவர் சொல்றாரு வருடம் 6,000 பசங்க பிஹெச்டி வாங்கிட்டு வர்றாங்க. 6,000 பசங்க பிஹெச்டி வாங்கினாலும் நெட்டியோ இல்ல ஜிஆர்எஃப்ஓ இது 5% கூட குவாலிஃபை பண்றது இல்லைங்கிறாரு. அப்ப பிஹெச்டியோட எந்த மாதிரி பிஹெச்டி வழங்கப்படுறது, அந்த பசங்களோட எதிர்காலம் என்ன, இதை தவிர்த்து அவர் இதை பத்தி போதைப் பொருளை பத்தி பேசியிருக்காரு. போதைப் பொருளை பத்தி பேசுறது சீரியஸ் மேட்டர் அது. அண்ட் போதைப் பொருள் என்ன சொல்றாரு, ட்ரக்க பெடல் பண்றவங்க மாட்டிக்கிறாங்க, ஆனா கிங் பின் இதுவரை தொடல. கிங் பின்களுக்கு என்ன இது, அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்ல? இது ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது உண்மையா பொய்யா? என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு ஆளுங்கட்சி தலைவர்களும் சரி, இதெல்லாம் இதுல ஏதாவது உண்மை இருக்கா இல்லையா எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் அவரை பாலிடிக்ஸ் பண்றாரு சொல்லலாம். மாநிலத்திலையும் போதைப் பொருட்கள் இருக்கதானே செய்யுது. குஜராத்ல டன்னா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அங்கேயும் தானே பிடிக்கிறாங்க. இப்போ போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, நாங்களும் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஒழிக்கணும்ன்றதுதானே ஐடியா. ஆனா அதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிறது எந்த விதத்துல சரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க.
அல்ல அது கேட்டாங்க. அவங்க பிடிக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறதுனால பெருசா வருது. இவங்க மத்தவங்க சொல்லி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சொல்லி இங்க பிடிக்கப்படுறது தமிழ்நாட்டுல. அதை தவிர்த்து தலித் மேல இருக்கிற கொடுமை பத்தி வந்து டீடைல்டா சொல்லியிருக்காரு. ஒரு எலெக்டட் பஞ்சாயத்து தலைவர் அவர் தலித்னா அவரால் ஆபீஸ்ல போய் கூட உட்கார முடியல, அலுவலகத்துல போய். அவ்வளவு தலித் மேல ஒரு வெறி இருக்குது. தலித் சமுதாயத்து மேல பயங்கர கொடுமைகள் நடக்கிறது. அண்ட் அதுவும் சொல்றாரு, ரேட் ஆஃப் கன்விக்ஷன், தலித் மேல ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை கன்விக்ஷன் ரேட் பார்க்கும்பொழுது நேஷனல் ஆவரேஜோட கம்மியா இருக்குங்கிறாரு. அவரு சில டேட்டா வச்சுன்னு தான் பேசியிருக்காரு. அதை தவிர்த்து அவர் சொல்ற இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, அவர் சூசைடை பத்தி சொல்லியிருக்கார், தற்கொலை பத்தி. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் தற்கொலைன்னு, அதாவது 1,00,000 மக்களுக்கு 26 பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வருடத்துக்கு 20,000 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்யறாங்க. ஆல் இண்டியா ஆவரேஜ் என்ன பாத்தீங்கன்னா 1,00,000க்கு 12 பேர் தற்கொலை ஆகுது, ஆல் இண்டியா நேஷனல் ஆவரேஜ். தற்கொலைங்கிறதே ரொம்ப துக்கமான விஷயம். அது காரணம் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, சமூக ரீதியில் என்ன சிச்சுவேஷன், குடும்ப ரீதியா என்ன சிச்சுவேஷன், அதுக்காக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. இதை தவிர்த்து அவர் தீவிரவாதிகள் நெட்வொர்க் பத்தி பேசியிருக்காரு, NIA கேசஸ் பத்தி பேசியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் அதுவும் சொல்றாரு, பல முறை முதல்வர் வெளிநாடு போறாரு, எல்லாம் போறாரு, ஆனா வர இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டு வருது. இது உண்மையா பொய்யா? இப்ப சமீபத்துல டாவாஸ்ல நம்ம இவர் போயிருந்தாரு, ராஜா மினிஸ்டர், அவர் இவர் கூட பிரைஸ் பண்ணிட்டு வந்தாரு மகாராஷ்டிரா சிஎம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வந்தா என்ன, தமிழ்நாட்டுக்கு வந்தானே, மகாராஷ்டிராக்கு வந்தானே, நாட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வந்தாரு இப்போ அங்க டாவாஸ்ல நம்ம டிஆர்பி ராஜா. அது ஒரு நல்ல அப்ரோச் தான். ஆனா கவர்னர் சொல்வது முழுமை அரசியல்னு நம்ம அதை கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ணிட்டானா கேள்வி, அடுத்த கேள்வி, அவர் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்குதா இல்லையா? அப்படி உண்மை இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கல்லூரி செக்டர்ல இந்த மாதிரி இருக்கு, உங்க மேல் படிப்போட நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு யாராவது இது எடுக்கணும்ல. இல்ல கவர்னர் அரசியல் பண்றாருன்னா அப்ப அவர் சொல்ற உண்மைகள்லாம் பொய்யா? அது ஃபேக்சுவலா இன்கரெக்ட்னு சொன்னாங்கன்னா அப்போ கவர்னரை நீங்க இது பண்ணலாம். கவர்னருக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கோ இல்லையா அது செகண்டரி ஷாம்லா. ஆனா கவர்னர் சொல்வதில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா இல்லையா, உண்மை இருக்குதா இல்லையா, அதுதான் எனக்கு படுது. நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க, இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போதைக்கு வந்து உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.